வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் சமீபத்துல கொடுத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பத்தி தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். தார் மாவட்டத்துல இருக்கிற பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு இடத்தை சுத்தி தான் இந்த மொத்த விவாதமும் நடந்துட்டு இருக்கு. ஒரு தரப்பு இது ஒரு மாபெரும் வெற்றின்னு கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையிலேயே சட்ட ரீதியா அங்க என்ன நடந்துச்சு, வரலாறு இதை பத்தி என்ன சொல்லுது, இது எல்லாம் எந்த ஒரு சார்பும் இல்லாம இருக்கிற தரவுகளை வச்சு ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த காணொளியில இந்த ஆழமான அலசல்ல நாம எப்படி பயணிக்க போறோம்னா, முதல்ல அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் பின்னாடி போய் போஜராஜனோட காலம், மசூதி கட்டப்பட்ட விதம், ஒரு நூற்றாண்டு கால சர்ச்சை, தொல்லியல் துறையோட 98 நாள் ஆய்வு, கடைசியா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வரிசையா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இந்த முழு விவாதத்துக்கும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தோட இந்தூர் அமர்வு கொடுத்த அந்த பரபரப்பான தீர்ப்பு தான். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த ஒற்றை இடத்துக்கு மேலதான் பல தசாப்தங்களா ரெண்டு முரண்பட்ட வரலாறுகள் மோதிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்துக்கள் இது தங்களுக்கு சொந்தமான சரஸ்வதி கோவில் அல்லது போஜசாலான்னு உரிமை கொண்டாடுறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இது தங்களுடைய கமால் மௌலா மசூதின்னு சொல்றாங்க. இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐயோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த உரிமை போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. சரி, நீதிமன்றம் அப்படி என்னதான் சொல்லியிருக்கு? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்துக்கள் வாரத்தோட 7 நாட்களும் அங்க போய் முழுமையா வழிபாடு நடத்திக்கலாம்னு நீதிமன்றம் உரிமை கொடுத்திருக்கு. அதே சமயம் இஸ்லாமியர்கள் மசூதி கட்டிக்கிறதுக்கு ஒரு மாற்று இடத்தை வழங்குமாறு மாநில அரசுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த இடத்தோட உரிமை யார்கிட்டயும் கொடுக்கப்படல. வளாகத்தோட இறுதி உரிமையும் கட்டுப்பாடும் தொடர்ந்து தொல்லியல் துறை கிட்ட தான் இருக்கும்னு நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பு முழுசா புரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். குறிப்பா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த போஜராஜனின் காலத்துக்கு போகணும். சுமார் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த தாரா நகரத்துக்கு போவோம். கிபி 1000ல் ஆரம்பிச்ச போஜராஜனோட ஆட்சி, அப்புறம் 1300ங்கள்ல கில்ஜியோட வருகை, அதுக்கப்புறம் 1902ல் வெடிச்ச நவீன கால சர்ச்சைன்னு பல வரலாற்று பக்கங்களை இந்த இடம் கடந்து வந்திருக்கு. இது ஒவ்வொன்றையும் நாம கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். வரலாற்று பதிவுகளின்படி பார்த்தீங்கன்னா, கிபி 1036ல் போஜராஜனால ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் எழுப்பப்பட்டுச்சு. அதுதான் சரஸ்வதி சதன். கலை, வாஸ்து சாஸ்திரம், இலக்கியம் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் போஜராஜன். அதனால இது வெறும் ஒரு கோவிலா மட்டும் இல்லாம ஒரு சமஸ்கிருத கல்வி நிறுவனமாகவும் இலக்கியவாதிகளோட புகலிடமாகவும் இருந்துச்சு. பின்னாடி காலப்போக்குல இதுவே போஜசாலான்னு எல்லாராலையும் அறியப்பட்டுச்சு. இப்போ அப்படியே நாம 14ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். மசூதியின் கட்டுமானம், ஆட்சியாளர்கள் மாறுறாங்க, அந்த பகுதியோட கட்டுப்பாடும் மாறுது. இந்த வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். 1300கள்ல இந்த பகுதி அலாவுதீன் கில்ஜியோட கட்டுப்பாட்டுக்கு வருது. தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, கில்ஜியோட மால்வா ஆளுநராயிருந்த ஐனுல் முல்க் முல்தானி அப்படிங்கிறவர் தான் அந்த சரஸ்வதி வழிபாட்டு தலத்துக்கு மேலேயே சூஃபி துறவியான கமாலுதீன் மௌலாவோட தர்காவை கட்டினார்னு சொல்லப்படுது. இந்த இடம் தான் பின்னாட்கள்ல கமால் மௌலா மசூதியா உருமாறி இருக்கு. இப்படி பல நூற்றாண்டுகளா வேற வேற பயன்பாட்டுல இருந்த ஒரு தலம் நவீன காலத்துல எப்படி ஒரு பெரிய சட்ட போராட்டமா மாறுச்சு, அதுதான் இந்த ஒரு நூற்றாண்டு கால சர்ச்சை. இந்த மாடர்ன் காலத்து சர்ச்சை எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? 1902ல் பிரிட்டிஷ் காலத்து கல்வி அதிகாரியான காசிநாத் கிருஷ்ணா லேலே அந்த மசூதி வளாகத்துல சில பழமையான சம்ஸ்கிருத கல்வெட்டுகளை கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஒரு சின்ன கண்டுபிடிப்பு அப்படியே உறங்கிக்கிட்டு இருந்த வரலாறை தட்டி எழுப்பிடுச்சு. இது வெறும் மசூதி இல்ல, பழங்கால போஜசாலா அப்படிங்கிற வாதம் வலுவடையவே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த இடத்த தொல்லியல் துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழிச்சு 2003ல் தொல்லியல் துறை ஒரு சமரசத்துக்கு வராங்க. என்னன்னா, செவ்வாய்க்கிழமை இந்துக்கள் சரஸ்வதி பூஜை பண்ணிக்கலாம், வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் நமாஸ் பண்ணிக்கலான்னு நாட்களை பிரிச்சாங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இல்லையா? ஆனால் வசந்த பஞ்சமி திருநாள் ஒரு வெள்ளிக்கிழமையில வரும்போதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு தரப்புக்கும் இடையில பெரிய அளவில் மோதல்களும் பதற்றங்களும் உருவானுச்சு. அதனால இந்த ஏற்பாடு ஒரு முழுமையான தோல்வியில தான் முடிஞ்சது. சரி, இவ்வளவு காலமா இருந்த ஒரு சமரச ஏற்பாட்டை மாத்தி உயர்நீதிமன்றம் இப்போ புதுசா ஒரு தீர்ப்பு கொடுக்க என்ன காரணம்? அதுக்கு விடைதான் தொல்லியல் துறையின் 98 நாள் ஆய்வு. 98 இந்த எண்ணை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிபதிகள் விஜய்குமார் சுக்லா மற்றும் அசோக் அவஸ்தி அமர்வு வெறும் வாய்மொழி வாதங்களை மட்டும் வச்சு தீர்ப்பளிக்க விரும்பல. அவங்களுக்கு அறிவியல் பூர்வமான சாலிடான உண்மைகள் தேவைப்பட்டுச்சு. அதுக்காகத்தான் தொடர்ந்து 98 நாட்கள் ஒரு மிக விரிவான அறிவியல் பூர்வமான ஆய்வை நடத்துறதுக்கு தொல்லியல் துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க.
இந்த 98 நாள் ஆய்வுல அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க? தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஓம் சரஸ்வதி நமஹா, ஓம் கணேஷாய நமஹா அப்படின்னு எழுதப்பட்ட கல்வெட்டுகள், கர்த்தூன்கள்ல இந்து தெய்வங்களோட சின்னங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலா அந்த இடத்தோட கட்டிடக்கலைக்கும் இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கும் எந்த விதமான ஒற்றுமையும் இல்லைன்னு தொல்லியல் துறை தன்னோட அறிக்கையில ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கு. இந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை அடிப்படையா வச்சுதான் நீதிமன்றம் தன்னோட வரலாற்று தீர்ப்பை வழங்கியிருக்கு. சரி, ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிக்கலுக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சாச்சு. ஆனா இதுதான் கிளைமேக்ஸா? கண்டிப்பா கிடையாது. அடுத்து என்ன நடக்கப் போகுது? இந்து தரப்போட வழக்கறிஞரான விஷ்ணு சங்கர் ஜெயின் இதை ஒரு மாபெரும் வெற்றியா கொண்டாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த முடிவை மனசார வரவேற்கிறோம். எதிர்காலத்துல எதிர்த்தரப்பு மேல்முறையீடு செஞ்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் அங்கும் அவங்கள சட்ட ரீதியா எதிர்கொள்ள நாங்க முழுமையா தயாராகவே இருக்கோம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. ஆனா இஸ்லாமிய தரப்பு நிலைப்பாடே இதுக்கு முற்றிலும் நேர்மாறா இருக்கு. அவங்க இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை முற்றிலுமா நிராகரிச்சிட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் தங்களோட மசூதியை விட்டு கொடுக்க போறதில்லைன்னும், தங்களுக்கு நீதி கேட்டு கண்டிப்பா உச்சநீதிமன்றத்தை நாட போறதாவும் அவங்க ரொம்ப தெளிவா அறிவிச்சிருக்காங்க. ஆக இந்த சர்ச்சை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. களம் இப்போ நேரடியா உச்சநீதிமன்றத்துக்கு மாறப்போகுது. 1000 வருஷ வரலாற்று பதிவுகள், கல்வெட்டுகள், மக்களின் நம்பிக்கைகள், இதற்கெல்லாம் மேல அறிவியல் பூர்வமான ஆய்வுகள், இது அத்தனையும் வச்சு இந்தியாவோட உச்சபட்ச நீதித்துறை இந்த வரலாற்று சிக்கலுக்கு எப்படி ஒரு இறுதி தீர்வை கொடுக்க போகுது? பல நூற்றாண்டுகளா தொடர்ந்துகிட்டு இருக்கிற இந்த உரிமை போராட்டத்துக்கு மாடர்ன் சட்டத்தால ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல இது வரைக்கும் இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.